பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் பிரதர்ஸ். 40 நாள் உபாச நாளில் நாம் தியானிக்கக்கூடிய அதிகாரம் வசனம் தலைப்புகளை பார்ப்போம். தலைப்பு மன திரும்புதல். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21. இந்த அதிகாரத்தில் உள்ள வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இந்த வசனங்களின் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு மாமிசத்தின் கிரியைகள் என்ன என்பதை விளக்கியிருக்கிறார். முக்கிய கருத்து, மனிதன் தன் பாவ சுகத்தின்படி மாமிசத்தின்படி வாழும்போது வெளிப்படும் செயல்கள், பாலியல் பாவங்கள், விக்கிர ஆராதனை மற்றும் சூனியம், பகை, சண்டை, பொறாமை, கோபம், பிரிவினை மற்றும் மார்க்கப்பேதம், கொள்ளை, களியாட்டம் போன்ற கபடற்ற வாழ்வு. இந்த செயல்களில் வாழ்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எச்சரித்திருக்கிறார். முக்கிய கருத்து, மனிதன் தமது மாமிச இச்சைப்படி அல்ல, பரிசுத்த ஆவின்படி வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவ வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து விலகச் செய்கிறது. ஜெபம். அன்புள்ள பரலோக தந்தையே, எங்கள் வாழ்க்கையில் மாமிசத்தின் கிரியை வெளிப்படாமல் இருக்க உம்முடைய பரிசுத்த ஆவினால் எங்களை நிரப்பும். பொறாமை, கோபம், பகை போன்றவையிலிருந்து எங்களை சுத்தகரியும். உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ எங்கள் கிரியை செய்யும். உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதியான பரிசுத்தமான இருதயத்தை எங்களுக்கு தந்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.